ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது வெள்ளிக்கிழமை வேப்பலை குடிநீர் மற்றும் ஒரு நேரம் சாப்பிடாமல் விரதம். அதே போல் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முழுவதும் மௌன விரதமாகவும் இருக்கிறங்க. முழு நாள் முழுசும் மௌன விரதங்கிறது இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் ஆகாது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துட்டு முக்கியமான தகவலுக்கு மட்டும் நம்ம வந்து பேச போகிறோங்க. இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். காலையில் நம்ம வெயில் வருதோ இல்லையோ, ஏன்னா ஃபுல்லெல்லாம் மோடம். நம்ம கார்போகி மூலிகை கலந்த எண்ணெய் தடவிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ காலையில் வெறும் வயிற்றில் இந்த வேப்பிலை நல்ல இதில் வந்து கொழுந்த மட்டும் கசங்கி வச்சுருக்கிற ஊரட்ட கசக்கி வச்சுருக்கிற பச்சை கலரில் இருக்கிற தண்ணி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதை நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறோங்க. இதோடைய நன்மை என்னென்னா, வயிற்றில் உள்ள பூச்சிக்களை அழிக்கும். அந்த கசப்பு தன்மை டேரெக்டாக வெறும் வயிற்றில் எடுக்கும்போது நம்ம உடலில் வந்து இது விட்டமின்ஸாக செயல்படும் ஸ்கின்னுக்கு. ஓகேங்களா? கசப்பு தோலை கறக்க வைக்கும். ஆனால் அளவு முறைகள்னு உண்டு. இது வாரம் ஒரு முறை மட்டும் நான் இதுமாரி வேப்பிலை குடிநீர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வேப்பம் கொழுந்தா கூட நீங்கள் சாப்பிடுங்க. நான் வந்து நிலவேம்பதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் நாட்டு வேப்பஞ்செடி நமக்கு கிடைச்சா கூட நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எந்த வேப்பஞ்செடி உங்களுக்கு கிடைக்கிதா அதை பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை சாப்பிடாமல் இருங்க. நான் வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மற்ற நாள் சனி ஞாயிறு நம்ம வந்து எங்கேனாச்சும் வேலைக்கு வருவாங்க. அப்போ கொஞ்சம் தெம்பாக நம்ம பயணம் மேற்கொள்றதுனால சாப்பிட்டாகணும். இப்போ நான் வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துட்டேன். ஓகேங்களா? அதே போல் ஒரு நேரம் எதுக்கு நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்க சொல்லுங்கன்னா, பசியை தூண்டப்பட்டு சாப்பிட்டா தான் நம்ம நோய் சக்தி நல்லா வேலை செய்யும். பசிக்காமல் இன்றைக்கி சாப்பிட்டு அறக்க பறக்க வேலைக்கு ஸ்கூல் காலேஜ் போயிட்டு இருக்கிறோங்க. அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை. நல்லா பசித்து சாப்பிட்ணும். ஓகேங்களா? அது நீங்கள் விரதம் இருந்தால் தான். அதாவது நம்ம வெகு தூரமாக நடந்து போயிட்டு வரும்போது தண்ணி தாகம் எடுக்குதுல்ல, அப்போ தானே லிட்டர் கணக்கில் குடிக்க முடியும். இப்போ அடிக்கிற மழையில் வெயில் ஏசியில் இருக்கிறீங்க, மழை காலமாக இருக்குதுன்னா உங்களால் தண்ணி இறங்காதில்ல. அதுமாரி தேவைப்பட வைக்கணும். தேவைப்பட்டால் தான் நம்ம உடம்பு வந்து அதை எதிர்பார்க்கும் அதிகமாக. அப்போ நம்ம சாப்பிடாமல் இருந்தாவே பசிக்குமா? நல்லா அதன் பிறகு சாப்பிட்றீங்களா மதியம், நல்லா உடம்பு ஏற்றுக்கும். இது வந்து பசி ட்ரைனிங் எடுத்துக்கும் நம்ம பாடி. அதே போல் ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் பயணிங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நேரடியாக வர வச்சு நண்பர்களை வந்து நம்ம வந்து இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு என்னென்ன உணவு முறைகளை எப்படி வளர்த்தணும், எப்படி அதை அளவாக எடுத்துக்கணும், எந்த வியாதிக்கு ஆகாது, இதெல்லாம் நம்ம வந்து 1 hour 2 hours நம்ம வந்து பேசுகிறோங்க. அதுலேயே எனக்கு வந்து ஃபுல் டயர்டாகிடும். அதை தாண்டி ஐடி பிஸ்னஸ்க்காக ஃபோன் பேசுங்க. நம்ம போல் நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறேன். என்னால் இப்போ கால் அட்டென்ட் பண்ண முடியல. பெரும்பாலும் பிஸ்னஸ் அப்படி பண்ண முடியாது. பிஸ்னஸ் நம்ம கால் அட்டென்ட் பண்ணி ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு. அதனால் நான் ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் பாடி வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நம்ம மைண்டு நான் அது இப்படியே பேசினா மைண்டு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ஸ்க்கு ஆளாகும். ஓகேங்களா? அதனால் பேச்சை குறைச்சிக்குங்க. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பேச்சும் ஒரு முக்கியத்துவம். சும்மா வளன்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். நானே பல வீடியோவில் அப்படி தான் பேசியிருப்பேன். ஓகேங்களா? அதுமாரி பேசாமல் ரிலாக்ஸாக விட்டுருங்க. ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த விடயத்துக்கெலாம் நம்மளால் பேச முடியுமே அதுமாரி பேசிக்கிட்டு தேவையில்லாததுக்கெலாம் பேசாமல் ஸ்டாப் பண்ணி வைங்க. நல்லா நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ப்ளஸ் மறக்காமல் சின்ன தகவலாக இருந்தாலும் கடைப்பிடிங்க. இயற்கையில் தற்சார்பு வாழ்க்கை முறையில் இதை தான் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிறாங்க. வெள்ளிக்கிழமை கண்டால் பெண்கள் குறிப்பாக விரதம் இருப்பாங்க. அதுவும் சாயந்தரம் வரைக்குமே சாப்பிடாமல் இருப்பாங்க, 2 நேர அளவுக்கு. இது எதுக்குன்னா நீராகாரத்தை அதிகப்படுத்திங்க. பசிக்குதுன்னா இளநீர் குடிப்பீங்க. ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் சாப்பிட முடியும். அதுக்காக நீங்கள் இதுமாரி பசியை வந்து கட்டுப்படுத்துங்க. ஒரு நாள் ஒரு டைம். ஓகேங்களா? நம்ம 3 நேரமும் சாப்பிடாம இருக்க போகிறதில்ல, அடிக்கடிக்கு சாப்பிடாம இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் உங்களுக்கான கரெக்டான நாள் தேர்ந்தெடுத்து அப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதாவது அதில் அப்படியே இருந்துச்சு வடிகட்டில். அதனால் குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நீங்கள் அதை வடிகட்டி சாப்பிட்டுக்குங்க. இல்லை மென்று சாப்பிட்டு அப்படியே தண்ணி குடிங்க. இல்லை நல்லா கசக்கி தேன் விட்டு சாப்பிடுங்க. 1 by 1 உங்களால் எப்படிலாம் உங்கள் பாடிக்கு பழக்கப்படுத்துறீங்களோ அதுமாதிரி படுத்துங்க. அதாவது முதல்ல மனசு பிடிக்கணும், அப்போ தான் உடம்பு ஏற்றுக்கும். மனசுக்கே பிடிக்காமல் ரொம்ப கஷ்டமாக சிரமமாக சாப்பிட்றீங்கன்னா வேண்டாம். ட்ரைனிங் எடுக்கிறது சும்மா அளவாக எடுத்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அது பிறகு கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாய். நம்ம மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.